தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. காமராஜ் அவர்களை ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்பது போல பேசியதெல்லாம் ஒரு வரம்பு மீறிய பேச்சு, வரம்பு மீறிய விமர்சனம். யார் யாரை பற்றி பேச வேண்டும் என்ற தகுதியே இல்லாமல். பெருந்தலைவர் காமராஜ் மீது திமுகவுக்கு எப்போதுமே மரியாதை இருந்தது என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திரு கருணாநிதி அவர்களை ஆசிரியராக கொண்டு வந்த முரசொலி திட்டிய கேலி சித்திரம். அதிலே நேரு பவுடர் பூசுகிறார், பின்னாடி முத்தையா செட்டியார் அவர் பெருந்தலைவர் சிகைக்கு டை அடிக்கிறார், பெருந்தலைவரை பெண் வேடமிட்டிருக்கிறார்கள். இதான் அவர்கள் காமராஜரை மதித்த லட்சணமா என்று நான் கேட்கிறேன். திருச்சி சிவாவுடைய அறிக்கை, அவருடைய விளக்க அறிக்கை மன்னிப்பு கேட்கும் தொனியில் இல்லை, தான் கூறியதை நியாயப்படுத்தும் தொனியில் இருக்கிறது. இந்த பிரச்சனை இத்தோடு விட்டு விடுங்கன்னா விட்டுருவாங்க. அவர் பொறுப்பை பறிங்க, பொன்முடி பேச்ச பறிச்சா மாதிரி. தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு அடுத்த நிலையில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வைத்திருப்பதாக மிக பலராலும் கணிக்கப்படுகிற அரசியல் சக்தி தாவேகா. கள யதார்த்த நிலை இன்றைக்கு சீமானை விட தாவேகா வலிமையாக இருக்கிறது என்பதுதான். தமிழக காங்கிரஸை சேர்ந்த ஒரு பிரிவினர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கடந்த தேர்தலை பெற்றதை விட கூடுதலாக ஒரு 5 முதல் 10 சீட்டுகளை ஈஸியாக வாங்கலாம். பிளஸ் கூட்டணி மந்திரி சபைக்கும் திரு விஜய் ஒத்துக்கொள்கிறார். நாம் அந்த முடிவை எடுத்தால் விசிக நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று காங்கிரசுக்குள் ஒரு கருத்து நிலவுகிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் விஜயுடன் சேருவதுதான் நல்லது. 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு, 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்க ஓட்டுன்னு பேசிட்டாரு. திருமாவளவன் பேசியிருக்காரு. அதுவே என்ன அர்த்தம்? நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா 25% எங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். அதை திமுக ரசிக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? விஜயும் பாரதிய ஜனதா உறவை உதறினால் ஒருவேளை அதிமுகவுடன் போவதை விட காங்கிரசுடன் போவதைத்தான் அவர் அதிகம் விரும்புகிறார். தான் கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக டெல்லிக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் விஜய். ஆமா, அதிமுக கூட்டணிக்குள் ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு திரு இபிஎஸ் பேசியிருக்காரு. அதே போல தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம்னு பேசியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுவது தாவேகாவையா அல்லது காங்கிரஸையா என்பது புரியவில்லை. இதுல எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி உறவை உதறினால்தான் அதிமுகவோடு சேருவதை பற்றி பரிசீலிக்கும். அதே போலதான் திரு விஜய் அவர்களும் காங்கிரசின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாவேகா தான், அதிமுக அல்ல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், காமராஜர் குறித்தான திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சுக்கு நேற்றைய தினம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்திருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரை சந்தித்து விட்டு பேட்டி கொடுத்து விட்டார். இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க காங்கிரஸும் திமுகவும் அப்படின்னு சொல்ல முடியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதில் இரண்டாவது கருத்தே இல்லை என்கிற அளவுக்கு எல்லோராலும் மதிக்கப்படுகிற மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். இந்தியாவினுடைய பிரதமர்களை உருவாக்கியவர், அகில இந்திய காங்கிரஸை வழிநடத்தியவர். அவரது ஆலோசனையை முதலில் பண்டித நேரு காலத்திலிருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்து எல்லோரும் கேட்டார்கள். பிறகு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காமராஜர் அவர்களை ஒதுக்கிவிட்டு அரசியல் நடத்த முற்பட்டார். பிறகு காங்கிரஸ் இணைப்பு நடந்தது. இதெல்லாம் காங்கிரஸின் வரலாறு. ஆனால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பெரும் மனப்புழுக்கத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் காமராஜருடைய பிம்பத்தை சிதைக்கிற நோக்கத்தோடோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ திரு சிவா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் ஏழை பங்காளர் என்று மதிக்கப்படுகிற காமராஜ் அவர்களை ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்பது போல பேசியதெல்லாம் ஒரு வரம்பு மீறிய பேச்சு, வரம்பு மீறிய விமர்சனம். யார் யாரை பற்றி பேச வேண்டும் என்ற தகுதியே இல்லாமல் பேசிய பேச்சு என்றுதான் பார்க்க வேண்டும். பெருந்தலைவருக்கு அவர் போகிற இடம்லாம் ஏசி எடுத்து கொடுத்தார், அதே மாதிரி இது பண்ணார். இப்போது பூசி மொழுகுகிற வேலைக்கு நினைவு மண்டபம் கட்டியவர் கலைஞர் தான் என்று பூசி மொழுகிற வேலையை சொல்லுகிறார்கள். அது உண்மை. அதை நான் அந்த உண்மையை மறுக்கவில்லை. காமராஜர் அவர்கள் மறைந்த போது
இரவு நேரத்திலே நேரே போய் அந்த இடத்தை பார்த்து மழையிலே ராஜாராம் நாயுடு போன்ற காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து கொண்டு போய் இங்கே வைக்கலாமா என்று ஆலோசனை செய்தவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் தான். அது மறுக்க முடியாத காந்தி மண்டபம் அருகே. ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் மீது திமுகவுக்கு எப்போதுமே மரியாதை இருந்தது என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல கடைசி இறுதி காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டதால் ஏற்றுக்கொண்டார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் பெருந்தலைவரின் செல்வாக்கு, காங்கிரசின் செல்வாக்கு தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் அண்ணா தலைமையில் இயங்கிய திமுகவின் பல தலைவர்கள் வாய்த்துடுக்கோடு திரு கருணாநிதி அவர்கள் உட்பட காமராஜர் அவர்களை நாத்தழும்பின்றி விமர்சித்தவர்கள் தான் என்பதை இந்த நாடு அறியும். என்னிடத்திலே சில ஆதாரங்கள் இருக்கின்றன. முரசொலி வரைந்த கேலி சித்திரங்கள். இந்த காலகட்டத்திலே முரசொலியினுடைய ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதிலே முதல் கேலி சித்திரம், ஓட்டர் வேட்டைக்கு தயாராகிறார் பச்சை தமிழர். ஓட்டு வேட்டைக்கு தேதி பிப்ரவரி 57. அதிலே நேரு பவுடர் பூசுகிறார். பின்னாடி முத்தையா செட்டியார் மரியாதைக்குரிய எம்ஏஎம் அவர்களை எவ்வளவு கேலி செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர் பெருந்தலைவர் சிகைக்கு டை அடிக்கிறார். பெருந்தலைவரை பெண் வேடமிட்டிருக்கிறார்கள். ஆகவே டை அடிக்கிறார். நான் திரு சாஸ்திரி என்று கருதுகிறேன். அவர் கண்ணாடி பிடிக்கிறார். இது திரு கருணாநிதி அவர்களை ஆசிரியராக கொண்டு வந்த முரசொலி திட்டிய கேலி சித்திரம். இதான் அவர்கள் காமராஜரை மதித்த லட்சணமா என்று நான் கேட்கிறேன். எல்லா காலத்திலும் மதித்த லட்சணமா? இருங்க, எதிர்கட்சி அரசியல் இல்ல. பெருந்தலைவர் காமராஜர் ஈவேரா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்த சமயத்தில் ஈவேராவையும் சேர்த்து விமர்சித்திருக்கிறார்கள். யார்? திமுக. இதே தவிர வேறு சில கார்ட்டூன் இருக்கிறது. காமராஜர் அவர்களையும் ஈவேரா அவர்களையும் தொடர்புபடுத்தி வரைந்த கேலி சித்திரம் தவிர தனியாக ஈவேராவை மிக மோசமாக விமர்சித்து முரசொலி கேலி சித்திரம் சித்தியதற்கான ஆதாரம் துக்ளக்கிடம் இருக்கிறது. துக்ளக் அந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இவர்கள் இப்போது பேசுவதெல்லாம் கடந்த காலத்தை மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற ஒரு மிதப்பு. அந்த மிதப்புல பேசுறது. நாங்க காமராஜா அப்படி மதிச்சோம், நாங்க தந்தை பெரியார் எங்கள் ஆசான். என்ன கதை விடுறீங்க? திமுக ஆரம்பிச்சப்ப உங்களை கண்ணீர் துளிகள்னு போட்டு பெரியார் கிழிச்சதுனால நீங்க பெரியாரை விமர்சித்து முரசொலி கார்ட்டூன் பண்றீங்க. அந்த கார்ட்டூன் இருக்கு என்கிட்ட. அது பெரியாரை பற்றிய விவாதத்தின் போது நான் எடுத்து வருகிறேன். அத பிறகு இந்த கார்ட்டூன் பாருங்க. காமராஜர் சி சுப்பிரமணியம் பக்தவத்சலம் கழுவுல ஏற்றிருக்காங்க. இது ஒரு கார்ட்டூன். அடுத்ததுதான் இருங்க சார், இதை விட மோசமான கார்ட்டூன் ஒண்ணு பாருங்க. முரசொலி பொங்கல் மலர் 1970. நான் முதல்ல சொன்னது 57, 62 அந்த காலகட்டம்லாம் இல்ல. 70 போட்டதை பாருங்க. இருங்க. இவர்கள் காமராஜர் பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையாரம். யார? பொது வாழ்க்கையின் தியாகசீலர் என்று போற்றப்படுகிற கக்கனை அழுக்கு பிள்ளையார் என்று கேவலமாக போட்டதுதான் முரசொலி. கக்கனுக்கு நிகராக உங்கள் கட்சியில் ஒருவர் உண்டா என்று நான் கேட்கிறேன். திமுகவில் நான் கேட்கிறேன். அழுக்குப்படாத கக்கனுக்கு நிகராக ஒருவரை காட்டுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள். கக்கன் அப்படியா? அரசாங்க மருத்துவமனையில் துண்டு கட்டி கொண்டிருந்தவரை போய் எம்ஜிஆர் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதற்கான புகைப்படங்கள் பல நேரங்களில் வெளிவந்திருக்கின்றன. கக்கனா அரசாங்க மருத்துவமனையிலையா, சாதாரண வார்டிலா? பதறி போய் எம்ஜிஆர் போய் பார்த்தார். உடன் சென்றவர்கள் காளிமுத்து அவர்களும் பாலகுருவா ரெட்டியாரும். சார், அந்த கக்கன் கட்சி தான், அந்த காமராஜர் கட்சி தான் இன்னைக்கு திமுகவோட இருக்காங்க. யாரு? திமுகவுக்கு வாழ் பிடிக்கிற நிலைமைக்கு, பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டது. செல்வ பெருந்தகை போன்றவர்களை 10 கட்சி மாறி வந்தவர்களை தலைவராக்கிவிட்டு திமுகவுக்கு துதிபாட வேண்டிய கேவலமான நிலைக்கு காங்கிரஸ் போயிருக்கு. அவருமே ஆனால் யாருக்கும் யோக்கியதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாரு? செல்வ பெருந்தகைக்கெல்லாம் இது பேசவே தகுதி இல்லை. காங்கிரஸ்லே நீண்ட காலமாக பயணித்து இருங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ்லேயே இதுல யாராவது பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறாங்க, அதனால கவனமா. காங்கிரஸ்லேயே நீண்ட காலமாக பயணித்து வருகிற பெரும்பாலானவர்கள் இந்த ஆணவ பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். சிவா அவர் மன்னிப்பு கூட கேட்கல. அவருடைய ஸ்டேட்மென்ட் யாரு சார்? எந்த தலைவர்கள்? நேத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ் முடிஞ்ச மாதிரி நேத்துக்கு இல்ல. காம்ப்ரமைஸ் நீங்களா முடிச்சுக்குவீங்களா? அதுதான் பொது வெளியில தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே. யாரும் ஏத்துக்கலையா? அதை பொது வெளியில விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த வெவ்வேறு நிர்வாகிகள் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை எல்லாம் லீடரா ஏத்துக்கிட்டு அவர் சொல்றது கட்டுப்படுறதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல சார். தனியா கூட்டம் நடத்தி இருங்க வரேன். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் தான் சார். அவர் இருக்கல சார். காங்கிரஸ்ல யார் தலைவரா இருந்தாலும் அவரை மதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடியா இருக்காங்க. சரி, யார் தலைவரா இருந்தாலும் ஒரு 10 பேர் அவரை மதிக்க மாட்டாங்க. ஆகவே இதுக்கு நான் சொல்ற விஷயத்தை நீங்க தயவு செய்து
முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க என்ன? சொல்லுங்க. அவருடைய அறிக்கை, ம். திருச்சி சிவாவினுடைய அறிக்கை, ம். அவருடைய விளக்க அறிக்கை ம். மன்னிப்பு கேட்கும் தொனியில் இல்லை, தான் கூறியதை நியாயப்படுத்தும் தொனியில் இருக்கிறது. இந்த பிரச்சனை இத்தோடு விட்டு விடுங்கன்னா விட்டுருவாங்களா? நான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட வார்த்தை இல்லை. ஆகவே இல்ல, முதலமைச்சரே என்ன சொல்லிட்டாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதி கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் கலகமூட்டி எல்லாம் இல்ல, கட்சி விட்டு நீக்குங்க. இல்லட்டா அவரை எல்லாம் அவர் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க. கட்சி விட்டு எல்லாம் நீக்க வேண்டாம். அவர் பொறுப்பை பறிங்க. பொன்முடி பேச்ச பறிச்சா மாதிரி பொன்முடிக்கு பதிலாக தான் இவர் வந்து உட்கார்ந்தாரு. அவருக்கு எப்பவுமே தான் ஒரு மேதாவின்னு நினைப்பு உண்டு திருச்சி சிவாவுக்கு. அது தனி கதை. திமுக சில பேருக்கு பிடிக்காது. பெரிய எல்லாம் தெரிஞ்ச அப்பா டக்கர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கிட்டே கமெண்ட் அடிச்சிருக்காங்க திமுக சில பேர். நான் மதிக்கின்ற நண்பர் தான், அது வேற விஷயம். ஆனால் இது மாதிரியான பேச்சுக்களை பேசுவதற்கு முன் கவனமாக இருந்திருக்க வேண்டும். நேத்துக்கு என்ன ஒரு அமைதி அங்க நடந்திருக்கும்? ஒரு சைலண்டா இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா பேசியிருப்பாங்க. அதுதான் சார். சார் நான் ஒன்று சொல்றேன், திமுகவோடு ஏதாவது எதேச்சியாக இந்த மாதிரியான மோதல் நிகழ்ந்து விட்டால் எப்படியாவது சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று வருமானம் பார்க்கிற காங்கிரசார் அண்டர்லைன் உடனே வேகமாக ஒரு முன்னெடுப்பை எடுப்பார்கள். சுயமரியாதை உள்ள காங்கிரஸ்காரர்கள் அதுவும் அண்டர்லைன் அப்படி நினைக்க மாட்டார்கள். இப்ப காங்கிரஸ்ல ஒரு தரப்பு திமுகவை வந்து நமக்கு இது செட் ஆகாது, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, இதெல்லாம் உறவு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? மன்னிப்பு கேட்டாகணும், சிவா மன்னிப்பு கேட்டாகணும்ன்றது ஒரு கோஷ்டி இருக்கட்டும். திமுகவோடு உறவே வேண்டான்றது தனியா கொஞ்ச நாளாவே ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல. காங்கிரஸில் ஒரு சாரார், நீங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், சட்டமன்ற காங்கிரஸ் குழுவிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் தலைமையிலே கூட்டம் நடந்தது. மேலிட பார்வையாளர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடந்தது. 2 கூட்டம் நடந்திருக்கு. இந்த 2 கூட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் 60 சீட்டு கேட்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் ஒலித்திருக்கின்றன. ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். சரி, அந்த கூட்டத்திலே பங்கேற்றவர்கள் என்னிடம் சொன்னது. ஆகவே நாளை மறுப்பு தெரிவித்தால் யார் சொன்னார்கள் என்று நான் சொல்லுவேன். ஆகவே அதிகாரபூர்வமாக திமுக கூட்டணியை முறிக்க கூடிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னாங்க, ஹைகமாண்ட் டெல்லி தானே, சோனியா சொல்லி முடியும். கரெக்ட், யூ ஆர் ரைட். நீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களா, அப்படி ஒரு கோஷ்டி இருக்கான்னு கேட்டீங்களா, இருக்கிறது. 60 சீட்டு 2 மந்திரி இல்லையா, அதை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம். 2 மந்திரியா? இல்ல, கூட்டணியாச்சு. திருச்சி வேலுசாமி பேசியிருக்கிறார், ராஜேஷ்குமார் பேசியிருக்கிறார். வெளிப்படையாக நீங்கள் பத்திரிகைகள் படிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுல வந்திருக்கு. திருச்சி வேலுசாமி இது நேற்று முன்னாடி வந்திருக்கு. ராஜேஷ்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. மந்திரி சபையில் இடம் கேட்போம், கேட்க வேண்டும், தீர்மானம் காங்கிரஸ் ஊழியர்கள் மத்தியில் பேச்சு என்று ராஜேஷ்குமார் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசியது வந்திருக்கிறது. அதே போல மேலிட பொறுப்பாளர், அவர் பேர் என்ன, சுதாங்கர் கிதாங்கர் ஏதோ ஒரு பேர் இங்கர் வரும், அவரிடம் வலியுறுத்துவது அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானம் அவரிடம் பேசுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கார்கேவை நேரில் சந்தித்து வலியுறுத்துவது அப்படின்னு அங்க பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். நான் கேள்விப்பட்டது, இன்றைய தினம் 1-2 காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்படியான செய்திகள் வருவது பற்றி ஒரு பத்திரிகையாளராக நான் தெரிந்து கொள்வதற்கும் விவாதங்களில் பங்கேற்கும் போது ஒரு தெளிவோடு பேச வேண்டும், அதாவது உள் இன்ஃபர்மேஷன்ஸோட பேச வேண்டும் என்பதற்காகவும் 2 முக்கிய காங்கிரஸ் பிரமுகர்களிடம் நான் இன்று பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொல்லுவது, தமிழக காங்கிரஸை சேர்ந்த ஒரு பிரிவினர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கடந்த தேர்தலை பெற்றதை விட கூடுதலாக ஒரு 5 முதல் 10 சீட்டுகளை ஈஸியாக வாங்கலாம். பிளஸ் கூட்டணி மந்திரி சபைக்கும் அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். திரு விஜய் ஒத்துக்கொள்கிறார். வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நாம் அந்த முடிவை எடுத்தால் விசிக நம்மை பின்தொடர்ந்து வரும். காங்கிரஸ் முடிவெடுத்தால் விசிக பின்தொடர்ந்து வரும் என்று காங்கிரசுக்குள் ஒரு கருத்து நிலவுகிறது என்பதை 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு, 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்க ஓட்டுன்னு பேசிட்டாரு திருமாவளவன் பேசியிருக்காரு. அதுவே என்ன அர்த்தம், நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா 25% எங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். அதை திமுக ரசிக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? திமுக மொத்தமாக வாங்கிய ஓட்டு 80 லட்சம் வைங்க சார். இவர் என்னன்றாரு, 5ஆல வகுத்துருங்க, 16 லட்சம் ஓட்டு எங்க ஓட்டுன்றாரு. யாரு? விசிக. அதை ஏற்கக்கூடிய வாதமா? அப்ப கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ஓட்டு இல்லை, மதிமுகலாம் ஓட்டு இல்லை, திமுகவுக்கு கொஞ்சோண்டு ஓட்ட 16, இவங்கெல்லாம் 3 லட்சம். 4 லட்சம்னா இவர் 1 எடுத்துக்கிறாரு, 5ல் ஒரு பகுதி எடுத்துக்கிறாரு. அப்ப அவங்கெல்லாம் அடுத்து வைகோ 6ல் ஒரு பகுதின்னு வாரா, 4ல் ஒரு பகுதின்னு வாரா.
ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ம். அப்ப திமுகவுக்கு என்ன 1%? ஒரு ஓட்டு வாங்கினா ஒரு ஓட்டு தான் திமுக. ஓ, இதை ரசிக்கல திரும்ப பேசுனது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ரசிக்கவில்லை. இல்ல என்ஜாய் பண்ண மாதிரி தான் முகம் முகபாவனைலாம் என்ன வேணா இருக்கலாம். CM மேடையில மூலியமா, நான் சொல்லுகிறேன், நீங்க வந்து திமுக அதை எப்படி ரசிக்கும் நான் கேட்கிறேன். 25% திமுகவுடைய வெற்றிக்கு விசிக பொறுப்பா? திமுக தெளிவுபடுத்தலாம். பண்ணுவாங்களா? நான் நம்ம விஜய் சப்ஜெக்ட் பேசிட்டு அங்கிருந்து போக வேண்டாம். காங்கிரஸில் இப்படி ஒரு கருத்து வலுப்பெற்று வருகிறது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மூத்த நிர்வாகிகள் நான் பேசிய 2 பேரும் காங்கிரசுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், சரி, தமிழகத்தில் காங்கிரஸ் மீண்டும் புத்தெழுச்சி பெற வேண்டும், 1967க்கு முந்தைய நிலைமைக்கு காங்கிரஸ் திரும்ப வேண்டும் என்று விரும்பினால் விஜயுடன் சேர்வதுதான் நல்லது, கட்சிக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அது நடக்குமா என்பதற்கு சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். ஏன் நடக்காது என்று சொன்னால், பாரதிய ஜனதா ஆட்சியை மத்தியில் வலிமையாக எதிர்கொள்வதற்கு நாடாளுமன்றத்தில் திமுக எண்ணிக்கை, உறுப்பினர் எண்ணிக்கை தேவை. கூட்டாக எழுந்து சத்தம் போடுவதற்கு, வேறு எதற்கும் அல்ல. அங்க வேற ஒன்றும் சாதிக்க முடியாது. பிஜேபியை எதிர்கொள்ள, திமுகவை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள 2 காரணங்கள். நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் பலம் என்பது ஒன்று. 2வது காரணம், ஒரு முக்கிய பிரமுகர் இடத்துல சொன்னது, தேசிய அளவில் இன்றைக்கு காங்கிரசுக்கு 2-3 கட்சிகளுடன் பழைய உறவு இல்லை. அதுவும் ஆம் ஆத்மி, நாங்க இல்லைங்க, ஆம் ஆத்மி இல்லை, மம்தா பானர்ஜியுடன் பழைய சுமூகமான உறவு இல்லை. அதே போல சமாஜ்வாதி கட்சி பழைய வலிமையோடு இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இந்த நிலையில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்கிற யோசனை அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு வந்தால் அதில் வியப்பில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த யோசனையை இங்கிருந்து ஒரு கோஷ்டி போய் இதை சொன்னாலும் அதை எவ்வளவு தூரம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுவார்கள் என்பதிலே இவர் ஒரு சந்தேகம் தெரிவிக்கிறார். இன்னொன்று, திமுகவினுடைய டெல்லி லாபி இருக்கிறது அல்லவா, டிஆர் பாலு தலைமையில் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க. யார? காங்கிரஸ்ல. அவர்களை மூளைச்சலவை செய்வார்கள். நீங்கள் நினைக்கிற ஓட்டெல்லாம் விஜய் வாங்க முடியாது, நாங்கள் ஓட்டுக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா தொகுதியிலையும் அதிமுக இன்னைக்கு பலவீனமாக இருக்குது, விஜய் கிட்ட போய் நீங்கள் வீணா இவங்க லோக்கலாக இருக்கிறவங்க சொல்கிற பேச்சை கேட்டு மாட்டிக்காதீங்க என்று சொல்லி மூளைச்சலவை செய்து அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள படாத பாடுபடுவார்கள். என்ன சார், ஓட்டுக்கு இவ்வளோ கொடுப்போம் பேசுவாங்களா? ஓட்டுக்கு இவ்வளோ கொடுக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க சார். we are already full swing to face the elections. என்ன அதுதான் அர்த்தம், வேற என்ன? நாங்க தேர்தலுக்கு தயாராகி விட்டோம், எங்க கையில ரிப்போர்ட் இருக்கு, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு என்று மூளைச்சலவை செய்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், விவரம் அறிந்த, சரியாக சொல்வதானால் பெருந்தலைவருக்கு நன்கு அறிமுகமாகி நெடுமாறன், பா ராமச்சந்திரன் போன்ற தலைவர்கள் பலரோடு பழகி காங்கிரஸில் இன்றளவும் பயணித்து வரும் பிரமுகர்கள் தான் நான் பேசிய 2 பேரும். காங்கிரஸ் தனது பழைய பொற்கால நிலையை அடைய வேண்டுமானால் இந்த முறை கூட்டணி முடிவை மாற்ற வேண்டும் என்கிறார்கள். ஆகவே விஜய், இன்னொரு ஆங்கிள் நான் சொல்லுகிறேன், விஜயும் பாரதிய ஜனதா உறவை உதறினால் ஒருவேளை அதிமுகவுடன் போவதை விட காங்கிரசுடன் போவதைத்தான் அவர் அதிகம் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், பாரதிய ஜனதா உறவை அதிமுக உதராது, அப்படியே உதறினாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடைய தலைமையை ஏற்பாரா என்பது சந்தேகம். இதிலே ஒரு காம்ப்ரமைஸ், ஏதாவது ஒரு புள்ளியில் காம்ப்ரமைஸ் வந்தாலும் அதிமுகவுடன் விஜய் சேரும் பட்சத்தில் முதல் கேள்வி அவரை நோக்கி எழுவது, அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஊழலற்ற கட்சியா, எங்கே போயிற்று உங்கள் ஊழல் ஒழிப்பு முழக்கம் என்பது விஜய் எதிர்பார்க்கிற முதல் கேள்வியாக இருக்கும். ஆகவே அவர் காங்கிரஸ் உறவை விரும்புகிறார். அவர் டெல்லிக்கு மறைமுகமாக செய்தி அனுப்பி இருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த செய்தி. தாவேகா விஜய் ஆமா தான் கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக டெல்லிக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவெடுக்க போகிறது, இப்போது அந்த முடிவை எடுக்குமா என்பது நமக்கு தெரியாது. ராகுல், சோனியா ஒருவேளை தூது விட்டிருக்காரா விஜய்? காங்கிரஸ் மேலிட புள்ளிக்கு நெருக்கமானவர்களுக்கு, மேலிட புள்ளிக்கு, இதெல்லாம் வந்து அரசியல் அல்லாத நபர்கள் ஈடுபடுகிற பேச்சுவார்த்தை. நான் சொல்வது, ஒருவேளை காங்கிரஸ் இப்போது முடிவெடுக்காமல் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு
அவருக்கு திரள்கிற கூட்டத்தை பார்த்து அந்த முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சில காங்கிரஸ் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இது திமுகவுக்கு அம்மாதிரி ஏதாவது காங்கிரஸ் மறுசிந்தனையில் ஈடுபட்டால் பலத்த பின்னடைவாக இருக்கும். திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்குள் ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு திரு இபிஎஸ் பேசியிருக்காரு. அதே போல தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம்னு பேசியிருக்காரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும்போது ஒரு பெரிய கட்சின்னு அவர் எந்த கட்சியை சொல்றாரு, தனிப்பெரும்பான்மை ஆட்சின்னு அமித்ஷாவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜா, திரு அண்ணாமலை போன்றவர்கள் அதாவது வேத வாக்கு அமித்ஷாவின் வேத வாக்குன்னு சொல்ற அண்ணாமலைக்கெல்லாம் சொல்லக்கூடிய மெசேஜா? அதாவது முதலில் நான் அந்த பெரிய கட்சி விவகாரத்துக்கு வந்துட்டு அப்புறம் கூட்டணி ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சரி. தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய 2 கட்சிகளுக்கு அடுத்த நிலையில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வைத்திருப்பதாக மிக பலராலும் கணிக்கப்படுகிற அரசியல் சக்தி தாவேகா. தாவேகாவுக்கு பிறகுதான் காங்கிரசினுடைய ஓட்டு பலம். காங்கிரஸ் தேசிய கட்சி என்கிற வகையிலே பெரிய கட்சி, ஓட்டு பலம் என்கிற வகையில் காங்கிரஸை விட தாவேகா பெரிய கட்சி. இப்படித்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த வகையில் அது ஒரு பெரிய கட்சி. தமிழகத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகள் மூலம் காங்கிரஸை விட கூடுதல் வாக்கு வங்கி இருப்பதாக பல கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிற கட்சி தாவேகா. நீங்க கூட்டணி வைக்கிற கட்சிகளை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் சீமான நம்ம மறந்துடுறோம். இல்ல நான் சொல்றேன், அவரும் ஒரு பெரிய கட்சி. அவரு நான் நீங்க எந்த நோக்கத்தோடு இருக்கலாம், நல்ல நோக்கத்தோடு இருக்கலாம், எந்த நோக்கமாக இருந்தாலும் நண்பர் சீமான் நான் மதிக்கக்கூடிய நண்பர். அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் தமிழர் கட்சியினுடைய துணிச்சலான முடிவை வெவ்வேறு நேர்காணல்களில் நான் பாராட்டி இருக்கிறேன். எந்த பக்கமும் சாயாமல் ஆஃபர் இருக்கிற போதும் பாரதிய ஜனதாவிடமிருந்தும் ஆஃபர் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்தும் ஆஃபர் இருக்கிறது. விஜய் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சீமானோடு கூட்டணி சேர்வதில் எந்த நெருடலும் இல்லை, அங்கேயும் ஆஃபர் இருக்கிறது. எந்த பக்கமும் திரும்பாமல் தனித்து இயங்குகிறார் என்கிற வகையிலே அவரை நான் பெரிதும் மதிக்கக்கூடியவன். உங்களிடம் நான் போன நேர்காணலில் கூட சொன்னேன், உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே சொன்னேன், சீமானுக்கு இருக்கிற துணிவு ஏன் திருமாவளவனுக்கு இல்லை, ஏன் பம்முகிறார் என்று உங்களிடமே நான் கேட்டேன். திமுகவை கண்டால் சீரமாக சீற்றிவிட்டு பிறகு ஏன் பதுங்குகிறார் என்று கேட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. ஆனால் கள யதார்த்த நிலை இன்றைக்கு சீமானை விட தாவேகா வலிமையாக இருக்கிறது என்பதுதான் கள யதார்த்த நிலை. சீமான் வலிமை பெற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன், அது வேறு விஷயம். ஆகவே அவர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுவது தாவேகாவையா அல்லது காங்கிரஸையா என்பது புரியவில்லை. இதுல எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி உறவை உதறினால்தான் அதிமுகவோடு சேருவதை பற்றி பரிசீலிக்கும். அதே போலதான் திரு விஜய் அவர்களும் காங்கிரஸின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாவேகா தான், அதிமுக அல்ல. அதிமுக பாஜக அலைன்ஸ் ஏதேனும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, எனக்கு கூட்டணி ஆட்சி பற்றிய குழப்பத்தை விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் நினைக்கிறார்கள். அது நான் தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது சில முன்னாள் அமைச்சர்கள், நான் திரு அண்ணாமலை அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்குகிறவன் என்கிற வகையிலும் அதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற்றால் அது நல்லது என்று கருதுகிறவன் என்ற முறையிலும் என்னிடத்திலே ஓரிரு முன்னாள் அமைச்சர்கள், தயவு செய்து பாஜக தரப்பில் சொல்லுங்கள், கூட்டணி ஆட்சி என்று திரும்ப திரும்ப பேசுவது அரசியல் களத்தில் தேவையற்ற சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் உருவாக்குகிறது. தேர்தல் முடிவுகள் எப்படி அமைகின்றன என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு இதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று இத்தோடு இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் நல்லது. சரி, அது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், மாநிலத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திரு அண்ணாமலையிடம் பத்திரிகையாளர்கள் முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் சந்தித்த காரணத்தால் அவரிடத்தில் இந்த பிரச்சனை இப்போது பேசப்படுகிற பிரச்சனையாக இருக்கிற காரணத்தால் கொண்டு போனார்கள். திரு அண்ணாமலை கூறியதிலும் நான் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. அவர் மிகுந்த கவனத்தோடு தான் பேசியிருக்கிறார். இது அமித்ஷா சொல்றதுதான் வேத வாக்கு. எடப்பாடிக்கு டவுட்னா அங்க கேட்டுக்கோங்க. இல்ல, அதான் நான் சொல்றேன், அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திரு அமித்ஷா 1க்கு 3 முறை கூட்டணி ஆட்சி என்று கூறியிருக்கிறார். அதை நான் ஏற்கிறேன், அதை நான் மறுக்க முடியாது அல்லவா என்றும் சொல்லியிருக்கிறார். இங்கே இருக்கிற மாநிலத்தில் முறை அமித்ஷா இதே மாதிரி இங்கே 3 முறை அண்ணாமலை இப்படி பேசினா எடப்பாடி விஜயோட போறதுக்கும் அவர் சொல்ற பெரிய கட்சின்னு சொல்றது விஜய் தானோ அப்படின்ற ஒரு விவாதங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல திரு மாதேஷ் அவர்களே, நீங்கள் திரு எடப்பாடி அதை செய்து விடுவார் இதை செய்துவார் என்று நீங்கள் யாரையும் பிஜேபி எல்லாம் மிரட்ட முடியாது.
அதெல்லாம் 12 14 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிற கட்சி. நீங்க இந்த மாநிலத்திலே நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம இருக்கீங்க. இந்த மாநிலத்தை அதிக முறை ஆண்ட கட்சி, அதிக முறை ஆண்ட எடப்பாடியின் கட்சி யாரு? நீங்க அதிமுகவின் இல்ல. கட்சி. உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். நான் 2-3 விவாதங்களில் உங்களுடைய இந்த கேள்விக்கு காட்டமாக பதிலளிக்க வேண்டாம் என்று தவிர்த்து வந்தேன். இப்போது காட்டமாக சொல்லுகிறேன். உங்களால் மறுக்கவே முடியாது. திரு மு.க. ஸ்டாலின் கலைஞர் என்கிற மகத்தான ஆளுமைக்கு பிறகு தன்னுடைய சொந்த முயற்சியில் ஆட்சிக்கு வந்து காட்டி இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பரிதாபமாக பலமுறை தோற்று இருக்கிறார். இவரை போய் ஆளுமை என்கிறீர்கள். தோல்வி சார், ஆனா பெரிய தோல்வியா? பரிதாபமாக தோற்றீர்கள். அதெல்லாம் வேண்டாம் சார். வாக்கு வித்தியாசம் தோல்விதான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். கலைஞர் மறைந்த பிறகு ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர். மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த ஆட்சியை மீதி காலத்தை ஓட்டினீர்கள் திருமதி சசிகலா மற்றும் ஒரு குழு எம்எல்ஏக்கள் தயவில். ஆனால் நீங்கள் முதல்வர் வேட்பாளர் மக்கள் அங்கீகரித்தார்களா? நிராகரித்தார்கள். அங்கீகரித்துதான் 66 எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க. முதல்வர் வேட்பாளர் என்று முதல்வர் என்பதை ஏற்றார்களா? 10 தோல்வி பழனிசாமி என்று ஏன் பெயர் வந்தது? அதற்கு பதில் சொல்லுங்கள். உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, ஏன் அந்த பெயரை சுமந்து சார்? பட் இன்னைக்கு அந்த கட்சியின் தலைவராக அவர் வந்து அந்த விமர்சனத்தில் நான் ஈடுபட தவிர்த்து வந்தேன். ஆகவே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் விஜயை காட்டிலும் பிஜேபியை மிரட்ட முடியாது. பாஜக பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. இன்னொன்று, அவர்களுக்கு இந்த தேர்தல் போனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு முக்கிய 29. நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, ஸ்லிப் ஆஃப் த டங். அவர் சொல்லியிருக்க கூடாது. நயனார் நாகேந்திரனே சொன்னாரா அல்லவா, நமக்கு முக்கியம் 2029. ஏன்னா 26 நம்ம வரப்போறது இல்லை, யாரோ வரணும், யாரோ வர்றதுக்கு தான் நம்ம ஓட்டு கேட்கணும் இப்போ அப்படின்றது தான் அர்த்தம். அப்பயே நான் வந்து நினைச்சேன் இது சரியா வருதான்னு. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், வலிமையான கூட்டணி கட்டமைப்பதை விட்டு இந்த ஜம்பம் பேசுகிற கதையெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க 2 பேர் அவரை தூண்டி விட்டீங்கன்னா அப்புறம் நிற்க வேண்டியதுதான். இந்த முறை ஆட்சி எழுந்துருச்சுன்னா முடிஞ்சிடும் கதை. சரி சார். உங்களை மாதிரி 2 பேர் போய் 2-3 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் அடிக்கடி ட்விட்டர்லாம் போடுறாரு, போய் முட்டு கொடுத்து கடைசியில் இழுத்து நடு ரோட்ல கொண்டு வந்து தேர நிறுத்திட போறாரு. எல்லா அரசியல் ராஜதந்திரமும் ஒரு தந்திரமும் தெரியலன்றதுதான் இப்ப தெரியுது. பாப்போம் தேர்தல் என்ன உங்களை மாதிரி 2-3 பேர் இருக்காங்களா அவருக்கு அட்வைசர். பெரிய கட்சி வரப்போகுதுன்றத அழுத்தமா சொல்றாரு. சார் உங்கள் போற இடங்கள் அவர் போற பயணம் பெரிய கட்சி எங்க வருது? குடுகுடுப்பக்கார மாதிரி 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க மெகா கூட்டணி அமைப்போம், நாளைக்கு வருது மெகா கூட்டணி. மெகா கூட்டணி 2024 இவரும் ஜெயக்குமாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் சொல்றாரு மெகா கூட்டணி வருது, மெகா கூட்டணி வருதுன்னு. நானும் ஏதாவது ஒருத்தனாவது போவானான்னு பாக்குறேன். போன தடவை நாங்க கார்ட்டூன் போட்டோம் தெரியுமா உங்களுக்கு? போன தடவை சொன்னோம், அதை நானே ஒரு விவாதத்துல எடுத்து. ஆமா, தண்ணி கேன் போடுறவன் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்கான், வாங்க வாங்க எந்த கட்சி பொதுச் செயலாளர் மாடியில தான் இருக்காருன்னாங்க. அந்த மாதிரி நீங்க என்னன்னா இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயர்ந்த தலைவர்களா மாறி இருக்காங்க, உயர்ந்த கட்சியா மாறி இருக்குன்ற வரலாறு உங்களுக்கு தெரியும் என்னைய விட. அதெல்லாம் இல்ல, நான் அண்டர் எஸ்டிமேட்லாம் மதிப்பிடல. இப்போது முக்கியம் வரட்டு கௌரவம் அல்ல, வலிமையான கூட்டணி. இப்போது எது முக்கியம் என்றால், உங்களுக்கு வலிமையான கூட்டணி அமைவது. நான் திரு பாஜகவையும் சேர்த்து தானே சார் இந்த ஆலோசனை சொல்லி இல்ல. பாஜக ஒழுங்கா இருந்தா வார்த்தையில நீங்க பயன்படுத்தாதீங்க. பாஜக இருங்க சார், அகில இந்திய கட்சிக்கு போய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பாஜக அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். பாஜக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயணித்தால், எதிர்காலத்தை கருத்தில் எடப்பாடியோடு பயணித்தால் எதிர்காலத்தை கருத்து இருங்க. இல்லன்னா யாரா உங்களை இப்ப பிஜேபி அரசியல புரியாம பேசிட்டு மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரிய போகுது. அவங்க வேணும், அதிமுக வேணும் இல்ல, அவர்கள் சில கணக்குகள் போட்டார்கள். அந்த கணக்குகள் போடுவதற்கே இவர் தனக்கு சொந்த அதீத செல்வாக்கு இருப்பதா இவர் ஒரு கற்பனை. அவங்க திரும்பி வந்து அதீத செல்வாக்கு இல்ல, இவருடைய போதாத காலம் இல்ல, அவங்க திரும்பி வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. இவர் 3 கார் மாறி போய் ஓடினாரு, மாத்தி சொல்லாதீங்க சார். பல மணி நேரம் காத்திருந்தானே சார் எடப்பாடி. திரு மாதேஸ்வரிடம் போன நேர்காணலின் போது, அந்த நேர்காணலின் போதே நான் கேட்ட கேள்விக்கு அப்போதும் நீங்கள் பதில் கூறவில்லை, இப்போதும் கூறப்போவதில்லை. 2019 கிடையாது, 24 கிடையாது, 29 கிடையாது, 33 கிடையாது, 48 கிடையாதுன்னு சொன்னவர் ஏன் சார் சேர்ந்தாரு? அதுவும் ஏன் சார் டெல்லிக்கு கட்டடத்தை பார்க்க தான் போனேன், நான் அப்படி பார்த்துட்டு வரலான்னு போனேன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு நைட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. ஏன் நடுவில் ஒரு வண்டி மாறி போனாருன்னு பத்திரிகையில் வந்துருக்கு. என்ன ஏன் போனாரு? அப்புறம் போயிட்டு நான் கூட்டணியெல்லாம் அமைக்க போலைங்க, அவர் நல்லா இருக்காரான்னு நலம் விசாரிச்சுட்டு அப்படியே 2 மக்கள் பிரச்சனையை பேசிட்டு வரலான்னு போனேன்.
கூட்டணிலாம் இல்லை, கூட்டணியார் கீட்டணியார் அப்படின்னு சொன்னார். சென்னைக்கு வந்த உடனே திடீர்னு பார்த்தா கூட்டணின்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர் போறாரு கூட்டணி அறிவிப்பை வெளியிடுறாரு. ஏன் சார் நீங்கள் தான் வந்து 29 கிடையாது, 34 கிடையாது, 39 கிடையாது, வருஷமா 5 வருஷமா கூட்டி சொன்னீங்களே, அப்புறம் எப்படி டக்குன்னு பல்ட்டி அடிச்சிங்க அப்படின்னு அவரை பார்த்து மாதேஷ் கேட்பாருன்னு யாராவது அதிமுக பிரமுகரை உட்கார வச்சு கேட்பாருன்னு நானும் 1.5 மாசமா அப்படியே வாட்ஸ்அப்பை உருட்டிட்டே பார்த்துட்டு இருக்கேன். மாதேஷ் யாராவது ஒரு ஏடிஎம்கே பிரமுகர்கிட்ட ஏன் சார் பல்ட்டி அடிச்சிங்க, ஏன் சார் பிஜேபிட்ட டோட்டல் சரண்டர் ஆனீங்கன்னு கேட்கவே மாட்டேன்றீங்களா? சரி சொல்லுங்க. சரண்டர் ஆனது பிஜேபியா ஏடிஎம்கேவான்றது வரலாறு சொல்லும், காத்திருப்போம். ஸோ விஜய் அலைன்ஸ்க்காகவும் இப்போ வந்து சில கட்சிகள் காத்திருக்குன்றது உங்களுடைய பார்வை? விஜய் நிச்சயமாக விஜய் கூட்டணி வந்தால் நல்லது என்று காங்கிரஸில் ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது, அதிமுகவிலும் ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் 70 தொகுதிகள் வரை தந்து துணை முதலமைச்சர் பதவியும் தரலாம் அவர் வருவதாக இருந்தால் என்று ஒரு குழு நினைக்கிறது. அதிமுகவில் ஆமா என்று ஒரு குழு நினைக்கிறது. இந்த 70 தொகுதிகள் எல்லாம் நடக்காத காரியம் என்று தாவேகா சார்பில் அதிகாரபூர்வமாக, நான் சொல்வது அன்அபிஷியலாக அல்ல, ஒரு பேட்டி எடுக்கும்போது ஆன் த ரெக்கார்டாக கேட்கிறோம் அல்லவா, அப்படி ஆன் த ரெக்கார்டாக நான் கேட்டு பதிவு செய்திருக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், இதில் எங்கள் நிலையில் மாற்றம் இல்லை என்று சொல்லி இருப்பதால் விஜய்க்காக காத்திருந்தால் அதிமுக இலவு காத்த கிளியாகும். அதிமுக கடுமையான போட்டியை களத்தில் உருவாக்க வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே கூறியதுதான், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக என்பது அதிலிருந்து பிரிந்து சென்ற சக்திகளும் இணைந்த கூட்டணி, அதாவது ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமாக, புதிய நீதி கட்சி, இவைகளெல்லாம் ஒன்று சேருகிற போது நிச்சயமாக அந்த களத்தில் மாற்று சக்தியாக உருவாகி வருகிற விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அளவு, எதிர்பார்க்கிற அளவுக்கு வாக்குகள் கிடைக்காமல் திமுகவுக்கு மாற்று அதிமுக என்ற தோற்றம் உருவாக, கடும் போட்டி களத்தில் உருவாக வழி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அணி உருவாகவில்லை என்றால் திமுக பலமுனை போட்டியில் திமுக ஒரு முதன்மை இடத்தை பெறுவதற்கும் தேர்தல் முடிவுகள் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்கிற சூழ்நிலை உருவாக்குவதற்கும் வழி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு கண்ணில் தெரிகின்றன. பார்க்கலாம் சார் எதை நோக்கி பயணிக்குதுன்ட்டு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.